பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் சொன்ன ஒரு மேட்ரு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டு அரசியலும் சரி, சட்டமன்றத்திலையும் சரி, இது எதிரொலிச்சிருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி என்ன சொன்னாரு விஜய்? அது இப்போ நடந்திருக்குதே அப்படின்னு. எப்பவுமே நீ விஜய்க்கு எதிராக தானேப்பா பேசுவ, இப்போ நான் இப்போ ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு கூட பல பேருக்கு தோணலாம். ஆனால் நான் ஆதரவாக பேசுகிறேன்னா இல்லை விஜய் பேசுனது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்றத நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்றத இங்கே பார்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, இங்க 2 பேருக்கு தான் போட்டியே. ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னாரு. ஆனா, இப்ப அது நடந்திருக்குது. ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்றத, இப்ப நான் சொல்லப்போற விளக்கத்த வச்சு நீங்களே புரிஞ்சுக்கங்க. இது உண்மையா, பொய்யா அப்படின்னு. ஏன்னா, சட்டமன்றம் நடக்குது. சட்டமன்றத்துக்குள்ள லைவ் என்ன பண்றோம் பார்க்குறோம். என்னென்ன நடக்குது, ஏது எது நடக்குது, யார் யார் பேசுறா, யார் யார் எழுந்து போறா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், டைரக்ட்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சட்டமன்ற நிகழ்வுகள ஏ டூ இசட் காலையில ஆரம்பிக்கிறது, ஈவினிங் க்ளோஸ் பண்ற வரைக்கும் என்ன நடக்குதோ, அத நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம். இதுல இத்தன நாள் நடந்த நீங்க வந்து சட்டமன்றத்த நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. வேணும்னா YouTubeல இருக்கு. அத கூட நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து பாருங்க. பார்க்கும்பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். இங்க தாவேகா தரப்புல இருந்து அந்த டார்கெட், அதாவது அவங்களுடைய விஷயம், அவங்க தலைவர் சொன்ன அந்த விஷன எந்த அளவுக்கு செயல்படுத்துறாங்க. அதாவது வாலண்டரியா வந்து மாட்னா கூட, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு, டைரக்ட்டா இந்த பக்கம் தான பண்றாங்க, அட்டாக்க ஸ்டார்ட் பண்றாங்க தாவேகாவினர். அதாவது 70 ஆண்டு கால அரசியல், 60 ஆண்டு கால ஆட்சி காலம், 50 ஆண்டு காலமா திராவிட ஆட்சிகள் இப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல. தாவேகாவினர் எழுந்து சொல்றாங்கல்ல. இவங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு, அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லாருமே யார் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவ தான் டார்கெட் பண்ணுவாங்க. திமுகவ தான் குற்றம் செலுத்துவாங்க. அது நீங்க அதிமுக ஆட்சி காலத்திலேயே நடந்திருந்தா கூட, திமுக தான் கை காட்டுவாங்க. அதிமுகவ டச் பண்ணவே மாட்டாங்க. அதிமுகவ அவங்க கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்ல. ஆட்டத்திலேயே சேர்த்துக்கிறது இல்ல. அதிமுகவும் எழுந்து என்னென்னவோ அவங்களுக்கு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்குது. என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ செய்றாங்க. மசியவே மாட்டேங்கிறாங்க. நீங்க எங்கள மேல குப்பைகள வீசினா கூட அத நாங்க கண்டுக்காம போவோமே கண்டி, உங்க மேல நாங்க அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அப்படின்னு ஒரே விடாப்பிடியா என்ன பண்றாங்க, தாவேக்கா இருக்கிறாங்க. அவங்க தேர்தல் களத்துல சொன்னத சட்டமன்றத்திலே செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதிமுகவை ஏன் இவங்க ஆட்டத்துல சேர்த்துக்கிறதே இல்ல அப்படின்னா, அதிமுகவ டச் பண்ணா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசும்பொழுதும், ஓஎஸ் மணி அவர்கள் எழுந்து பேசும்பொழுதும், இல்ல கேபி அன்பழகன் பேசும்பொழுதும், யார் எழுந்து பேசினாலும் பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அமைதியாவே உட்கார்ந்து இருக்கிறாங்க. திமுக காரன் ஒருத்தன் எழுந்து அப்படி நிக்கட்டுமே, இங்க ஒரு படையே எழுந்து நின்னு கூப்பாடு போடுது. அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுது. ஏன்னா திமுகவை இவங்க என்ன பண்றாங்க, அந்த கட்டமைப்ப, அதாவது அதிமுகவே இருக்கக்கூடாது. நாங்க தான் அதிமுக. திமுக, அதிமுக, அதிமுக, திமுக இந்த வரலாற மாற்றணும்னா, டிவிகே, டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே இத தான் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமா தாவேகா இங்க என்ன பண்ணுது, செஞ்சுட்டு வருது. இது மறைமுகமா இல்ல. இத சைலன்ட்டா நடத்திக்கிட்டு வருது. இத நீங்க நல்லா நோட் பண்ணணும். இப்ப நம்ம சட்டமன்றத்தில பேசுறத மட்டும் நம்ம என்ன பண்றோம், அதையே விஷனா வச்சு நம்ம பண்றோம். சைலன்ட்டா ஒரு அதிமுக அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்சி இங்க என்ன பண்றாங்க, இவங்க கணக்கில ஆட்டத்திலே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அதிமுகவ அழிக்கணும். அதிமுக இருப்பிடத்தை நாம பிடித்துக் கொண்டால், அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆளுந்தரப்பினராவும் இருப்போம், எதிர்த்தரப்பினரா இருப்போம். ஆனா, ஒரு காலகட்டத்திலயும் அதிமுகவை வளர விட்டுறக்கூடாது. நம்ப அவங்கள டச் பண்ணா தானே! அவங்க நம்பள டச் பண்ணா கூட நீங்க யாரும் சீண்டக்கூடாது. அத கண்டுக்கவே கூடாது. பரவால்ல, உங்க மேல நீங்க வந்து குப்பையே வாரி போட்டாலும், உங்கள அடின்னு அடிச்சாலும், நீங்க திரும்பி அடிக்கக்கூடாது. இன்னொரு கன்னத்த காட்டிட்டு போயிருங்க. அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு தாவேக்கா அதிமுகவ அப்படி ட்ரீட் பண்றாங்க. நீங்க இன்னைக்கு ஆதி திராவிடருக்கு என்ன செஞ்சது? 75 வருஷத்துல வந்து இந்த கட்சிகள ஒண்ணுமே செய்யலையே. திமுகவ தான் பார்த்து குறிப்பிடுறாங்க. கேபி அன்பழகன் எழுந்து நான் சொல்றாரு, நீங்க 75 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, அதுல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஆட்சி எங்களுடைய ஆட்சி. எங்க எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், எடப்பாடியார் இருக்கட்டும், எப்படி இத சிறம்பட செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். டேட்டா பேஸ் குடுக்குறாரு. கேபி அன்பழகன் டேட்டா பேஸ் குடுக்குறாரு. அத கூட இவங்க கருத்துல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அதுக்கு பதில் சொல்லல. திமுக காரனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்க திமுக மேல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சிருக்காங்க. அதிமுகவ காலி பண்ணணும்.
அவங்கள இருக்கவே எடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு இவங்க வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்றத இங்க நல்லா சிந்திக்கணும் மக்களை. இப்போ தாவேக்கா சொன்ன மாதிரி இங்க டிஎம்கே, டிவிகே அப்படின்ற ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மக்கள் மத்தியில அத திணிக்கிறாங்க. அதிமுக அப்படின்றது யார பேசக்கூடாது, பேசவும் கூடாது, அத பத்தி சிந்திக்கவும் கூடாது அப்படின்னு அவங்களுடைய செட் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஆனா இங்க அதிமுக அவங்க எந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. 30 வருஷத்துக்கிட்ட அவங்களுடைய ஆட்சி இந்த தமிழ்நாட்டில இருந்திருக்குது. ஆனா அதை கூட கொஞ்சம் கூட அவங்க என்ன பண்ணல, யோசிக்கவே மாட்டாங்க. 30 வருடங்களுக்கு மேலாக அவங்களுடைய ஆட்சியில எந்த அளவுக்கு இவங்க மக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க, என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏது எது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்றாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட என்ன சொல்றாங்க எழுந்து, ஏங்க இங்க திமுக ஆட்சி காலத்தில செய்யும்போது மக்களுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி செய்யும்போது மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. எந்தெந்த கட்சிகள் எப்பப்போலாம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்களோ, அது எல்லாமே மக்களுக்கான பிரயோஜனமுள்ள ஆட்சி தான். எந்த ஆட்சியும் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்ப நீங்களும் செய்றீங்கன்னா, மக்களுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு தான் நீங்க ஆட்சி செய்வீங்க அப்படின்றத பிரேமலதா அவர்கள் குறிப்பிடுறாங்க. இதுல பிரதானமா ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரிய வில்சன் அவர்கள் எழுந்து சொல்றாரு, "நான் ஸ்கூலுக்கு கட்டடம் கட்டும்போது லஞ்சம் குடுத்தேன்" அப்படின்றாரு. ஆனா அவர் லஞ்சம் அந்த ஸ்கூல் கட்டும்பொழுதும் சரி, அதை விரிவாக்கம் செய்யும்பொழுதும் சரி, யாருடைய ஆட்சினா, அதிமுக ஆட்சி தான். ஆனா அத அவரு குறிப்பிட்டு பேசல. 2003ல நாங்க ஸ்கூலு ஆரம்பிக்க போறோம். 2017ல அத விரிவாக்கம் பண்றோம். அப்ப நான் இத்தன லட்சம் குடுத்தேன், அத்தன லட்சம் குடுத்தேன்னு சொல்லிட்டு, அவரு குறிப்பிட்டு பேசுறாரு. ஆனா அவரு யார குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை குறிப்பிட்டு பேசுறாரு கண்டி. அது அதிமுக ஆட்சி காலம். அப்போதைய கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசல. அவர் பேசினார்னா அது மாட்டிப்பாரு, அது வேற விஷயம். ஆனா இங்க ஏன் இவங்க அதிமுகவை சீனுக்குள்ள கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? ஏன் அதிமுகவை ஆட்டத்திலே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க? அப்படின்னா அதிமுகவை காலி பண்ணணும். இப்ப செங்கோட்டையன் கூட என்ன சொல்றாரு? 25 எம்எல்ஏக்கள் எங்க கிட்ட வரப்போறாங்க. செப்டம்பர் 5ல இருந்து பாருங்க. அப்படியே டைவர்ட் ஆக போகுது. அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, அப்படி இப்படின்றாங்க. ஆனா இத ஏன் இவங்க வந்து ஆட்டத்திலே அதிமுகவை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவை பேசி பெரிய ஆளாக்காதீங்க. அதிமுகவை நீங்க கண்டுக்காம இருங்க. அவங்க உங்க மேல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அது நீங்க டைவர்ட் ஆகாதீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே திமுகவா தான் இருக்கணும். திமுகவை காலி பண்ணுங்க. திமுகவை பேசி, 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 பேசி தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை விழுங்கிருக்கு தாவேக்கா அப்படின்றதுல யாரும் மறந்துடக்கூடாது. நீங்க சட்டமன்றத்துக்குள்ள அரசியல் களத்துல ஆளப்பெரும் கட்சியா அதிமுக இருக்குது. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த அந்த ஆலமரத்தை அடியோடு சாய்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு தாவேக்கா என்ன பண்ணுது, இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கு. அதனாலதான் சட்டமன்றத்துக்குள்ள என்ன பண்றாங்க, அதிமுகவை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. அரசியல் களத்திலே அதிமுக பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. விஜய் என்ன சொன்னாரு, மற்றும் பலர் அப்படின்னு சொன்னாரு. திமுக எதிர்க்கு அப்படின்னு டைரக்டா சொல்றாரு. ஆனா அதிமுகவை மற்றும் பலர் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களால நாங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அரசியல் களத்திலையும் தேர்தல் களத்திலையும் அதிமுகவை ஒரு பொருட்டாவே தாவேக்கா எடுத்துக்கவே இல்லை, விஜய் எடுத்துக்கவே இல்லை. அதனுடைய நீட்சி தான் சட்டமன்றத்துக்குள்ள இந்த அளவுக்கு அதிமுக எந்த அளவுக்கு அமுக்கணுமோ அந்த அளவுக்கு அமுக்கிட்டு திமுகவை மட்டும் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி அதிமுக இருந்த இடத்துக்கு வரணும். அந்த ஸ்தானத்துக்கு வந்துருச்சுன்னா பழையபடி நம்ம சொல்லுவோம்ல திமுக அதிமுக திமுக அதிமுக அப்படின்றது அதை மாற்றணும் அப்படின்னா, அந்த வரலாற்றை மாற்றணும் அப்படின்னா வரலாற்றை திருத்தி எழுதுங்கள். திமுக டிவிகே அப்படின்னு எழுதுங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இவங்க இறங்கி இருக்கிறாங்க. ஆனா யார் நினைத்தாலும் யார் வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொக்கரித்து சொன்னதாலும் விஜய் வந்துட்டாருங்க அதிமுக அழிக்கிறதுக்கு அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சட்டமன்றத்துல இவங்க அதிமுகவை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அரசியல் களத்திலையும் தேர்தல் களத்திலும் அதிமுகவை இவங்க காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க. அதாவது அதிமுகல இருந்து பல பேர் இந்த பக்கம் என்ன பண்றாங்க, வந்துகிட்டு இருக்காங்க, இவங்கள பர்ச்சேஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.